ஹலோ! ஸோ நாங்க வந்து உடுப்பி, மேங்களூருக்கு தான் ட்ரிப் போயிருந்தோம். அண்ட் இந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல்னா, அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த இருக்க 365 டேஸ்க்குமே 365 டெம்பிள்ஸ் இருக்காம். நம்ம டெய்லியும் ஒரு கோயில்னு பார்த்தா கூட, அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா பார்க்குறதுக்கு இந்த ஊர்ல அவ்ளோ கோயில் இருக்கு. ஸோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு போன கோயில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் கோயில் தான் போயிருந்தோம். நாங்க தங்கியிருந்த ஒரு மட்டுக்கு ஆப்போசிட்லயே பக்கத்திலே அதாவது இங்கேருந்து எட்டி பார்த்தா ஜன்னலேருந்து எட்டி பார்த்தா கோயிலுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் கிருஷ்ணர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அண்ட் நீங்கள் யாராவது இந்த மாதிரி ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது மேங்களூர், உடுப்பி இந்த மாதிரி சைடில் பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி தேடுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நிறைய மட் இருக்குது. அதில் செக் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் செக் பண்ணது வந்து மற்ற ஹோட்டல்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் நியூ இயர் டைம் வேறு. ஸோ அது ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் மட் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இருக்கும். ஸோ ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே போயிட்டால் பயங்கர க்யூ இருந்துச்சு. சரி இதிலெல்லாம் சுற்றி நின்று ஃப்ரீ தரிசனத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுமே, ரிஷியும் தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு பே பண்ணி தான் போனோம். ஒருத்தருக்கு 200. ஸோ ரிஷிக்கு கிட்டுக்கெல்லாம் வந்து கிடையாது. ஒரு அடல்ட்க்கு 200. ஸோ பே பண்ணிவிட்டு சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப நல்ல தரிசனம். அண்ட் இந்த ஸ்ட்ரீட் எப்படி இருந்ததுன்னா, அந்த கோயில் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் வந்து ஃபேமஸான நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நம்ம அப்கமிங் விளாக்ஸில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அண்ட் நீங்கள் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.